நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டார் கலாட்டாவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சத்தியமாக தெரில யார் வந்துட்டு டைட்டில் வின் பண்ண போகிறா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடணும் போல தான் இருக்குது. அந்தளவுக்கு தான் பிக் பாஸ்மே போயிட்டு இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன கைஸ்? ஆக்சுவலாக வந்துட்டு டைட்டில் வந்து யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட கருத்துன்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு கமல் சார் இருக்காங்க இல்லையா? கமல் சார் அது மட்டும் இல்லாமல் மாயா, இவங்க 2 பேருக்கும் போகக்கூடிய மீம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மீம் பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதே தாங்க நடக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு மாயா என்ன பண்ணாலும் கமல் சார் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு வேளை லவ் பண்ணுவாங்களோ, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டும் யோசிக்க தோணுது. நீ என்னடா அப்படி சப்போர்ட்டுக்கு வர்ற? சப்போர்ட் இல்ல, வாயை திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைறியே. நீ சொல்றதுக்குலாம் ஆடுறியே. இல்லையே, ஆடுறியே. தலையாட்டி பொம்மை அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் வீட்டில் மொத்தமாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் 6 பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பிக் பாஸும் பாவம் ஒவ்வொரு டாஸ்க்குமே யோசிச்சு இதுக்குன்னு வந்துட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணி ரொம்ப யோசிச்சு இல்லாமல் வந்துட்டு டாஸ்க்கை கொண்டுட்டு வந்து எப்படியாவது அடிச்சுக்கோங்க, சண்டை போட்டுக்கோங்க, பிக் பாஸை சுவாரஸ்யப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுங்ககிட்ட கொடுத்தா அது எல்லாத்தையுமே மொக்க பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துட்டு பிக் பாஸ்க்கே பல்பு கொடுத்துட்றாங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்துட்டு ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கவினோடது, அது மட்டும் இல்லாமல் சாண்டியோட காமெடி, இது எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ் சீசன் 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிக் பாஸுக்கே ஒரு மரண மொக்க கொடுத்த ஒரு சீசன் அப்படின்னா அது பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதர் லாங்குவேஜ்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் தமிழ் சீசன் வந்துட்டு சொல்ல போகணும் அப்படின்னா பயங்கர கிரன்ச்சாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரீசன்ட் டைமாக நம்ம பிக் பாஸ் பற்றி எந்த ஒரு வீடியோவும் பெருசாக போடலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நானே கேட்டுக்கிட்டேன். அதுக்கு பெருசாக என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. ஏன்னா சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்க. ஏதாவது அடிச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஊர்க்கதையை பேசுகிறதுக்கு ஏதாவது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் பேசணும். ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி பேச முடியும்? ஆனால் ஊர்க்கதையை பற்றி பேசணும், வெளியில் கதையெல்லாம் பேசணும் அப்படின்னு நிறையா பேசலாம். இப்போ தான் சென்னையில் வெள்ளம் வந்து அப்படியே வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகி அந்த வெள்ளம்லாம் வற்றி போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு அதே வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி சைடு, திருச்செந்தூர் சைடு, திருநெல்வேலி சைடு எல்லாமே வந்துட்டு வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் உலக அழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இருக்குது. மேபி இன்னும் எப்படிலாம் போக போதோ தெரில. இதை பற்றியான கமெண்ட்ஸுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.